தமிழ் தாய் வாழ்த்துடன் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். தமிழ் தாய் வாழ்த்து பாட ஜோதி அவர்களை அழைக்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி ஆனந்த். அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியோட முதல் வேந்தர், அவங்கள பத்தி நம்ம சாதாரணமாலாம் சொல்லிட முடியாதுங்க. அவங்க ஒரு பன்முகத்தன்மை கொண்டவங்க. அவங்க ஒரு பாடகர், ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்க தன்னுடைய குரல் ஒலியால் ஒளியை வென்றவர்கள். அவங்க அவங்க வாழ்க்கையில பார்க்காத சவால்கள் இல்லை, ஆனா அதை உடை தெரியாத நாட்கள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இன்னும் எல்லா மொழியிலையும் பாடுறதுக்கு சர்வ வல்லமை உடைய ஆளுங்க அவங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் குறை இருக்குது, ஆனா அதை அவங்க அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அதை தாண்டி தன்னால எவ்வளவு உயரமா போக முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஒன்றும் இல்லை, இவங்க பார்த்தீங்கன்னா இவங்கள ஒரு விழித்திறன் இல்லைனாலும் இவங்க ஒரு மியூசிக் டீச்சர், பிஏ வயலின் ஃபர்ஸ்ட் கிளாஸ், டிப்ளமோ இன் இந்துஸ்தான் மியூசிக், எம்ஏ மியூசிக், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது போக திருக்குறளில் 1330 குறளும் அவங்களால அப்படியே சொல்ல முடியும். அது போக வீரமங்கை அவார்டு, இது மாதிரி ஏகப்பட்ட அவார்டுங்க. அதெல்லாம் ஒரு பேப்பர் இது மாதிரி ஒரு 10 நோட் எழுதணும் அந்த அளவுக்கு. இவங்கள மாதிரி ஒரு ஆளை தேடி பிடிச்சு நம்ம சர்க்கார் கூட்டு வந்திருக்கோம். அதுவே நீங்க முதல்ல பாராட்டணும். இன்னும் அவங்க கடலையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நீங்க கைதட்டுறதை நிறுத்தவே மாட்டீங்க. நம்ம சகோதரி ஜோதி அவர்களை நம்ம இப்ப கூப்பிடுறோம். அவங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களோட குரல் எப்படி இருக்குது அப்படின்னு. வாங்க ஜோதி. நீங்க நல்லா கைதட்டணும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம மனம் தளரக்கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான். சிறப்பா இருக்கீங்களா எல்லாரும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமெரிக்காவுக்கு இப்பதான் முதல் முறையா வந்திருக்கேன். என்னோட கனவு உலகம் எங்கும் போய் பாடணும், வாசிக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த இசையும் தமிழும் என்ன உலகம் எங்கும் என்ன கொண்டு வந்திருக்குது. அதுக்காக நன்றி சொல்றேங்க. ஒரு கனவு கண்டால் அதில் திறம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எம்ஏ மியூசிக் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் முடித்தேன். ஐஐடி ரிசர்ச் பார்க்கில் வேலைக்கு போகிறேன். கலை வளர்மணி விருதும் தேசிய விருதும் வாங்கியிருக்கேன். பார்லிமெண்ட் முன்னாடி, பிரசிடென்ட் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். வயலின் வாசிப்பேன், பறை, சிலம்பம் பண்ணுவேன். திருக்குறள் 1330 குறளையும் 3 மணி நேரத்தில் 38 வினாடிகளில் பாடியிருக்கேன். வாழ்க்கையில் எதுவும் கஷ்டம்னு நினைக்காதீங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இன்னைக்காக ஒரு இளைஞர் ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில், ஏழை என்றும்
வாழை கல்வி செல்வமேதி மனமகிழ்ந்து கூடிய மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வமே. விடுதலை 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 மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். வைய வாழ்வு தன்னிழந்த வகையிலும் நமக்குள்ள தாளரன்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழும் இந்த நாட்டிலே. விடுதலை 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 நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையா. அனைவருக்கும் நன்றி. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி கொதித்தது நான் எங்கெங்கும் செல்லுமே. ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே மண்ணளந்த பாதம் காண சோலையாகும் பூமியே. பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவார் தேவதை நீதான் என வயார போற்றுவார். கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா வெக்கம் வெட்டி தன்னிடம்மா. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூந்திலை. எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. Okay, Mama, that. உங்களுக்காக ஒரு வயலின் வாசிக்கலாமா? எல்லாரும் கேக்குறீங்களா? என்ன பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்ல போகிறார்? என்ன பாட்டு சொல்லுங்க.
கொடுத்துக்கிட்டா ஸ்ரீஷா ஸ்ரீஷா ஆமா ஸ்ரீஷா 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 தான் சா நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே ஜியஜலே ஜாஜலே நெனோத்தலே துவஜலே துவாச்சலே रात भर दुआ चले जनुना 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 सकीरी जिया जलिए जा जले देखते हैं तन मेरा मन में चुमके है नजर मोर पार्வை வீசுவான் உயிரின் கயிறில் அவிழுமே அலை ஜெவ்விதழ் வருடும் I found the love for me, darling. Just dive right in and follow my lead. Well, I found a girl, beautiful and sweet. Mannil pookum melam ragamavam thalamedi tumbigalai சின்னாரி சிலக்கம்மா என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ நீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே விரல்கள் தொடவா விருங்கை பெறவா மார்போடு கண்கள் மூடவா அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி எந்த காற்றின் நடாவளில் மலரிதழ்கள் விரிந்திடுமோ எந்த தேவ வினாடியில் மன அறைகள் திறந்திடுமோ ஒரு சிறு வலி இருந்ததுவே இதயத்திலே இதயத்திலே உனதிரு விழி தடவியதால் அமிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே உதிரட்டுமே உடலின் திரை அதுதான் இனி நிலாவின் கரை கரை நன்றி அனைவருக்கும் நன்றி இங்கே நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி இதை யார் பிரிந்தாலும் வேதனை பாதி இங்கே நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி இதை யார் பிரிந்தாலும் வேதனை பாதி காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல இது இதழ் கொஞ்சம் கனிய முதை மிஞ்சும் குரலில் குயிலஞ்சும் உனை காணவே
பாசம் தங்கம் உமது எழிலங்கம் அதன செய்வேன் பொங்கும் லயம் காணவே முல்லை பூவில் ஆடும் கருவண்டாகவே மூகில் முன்னே ஆடும் வண்ணமை போலவே அன்பை நாடி உந்தனரையில் வந்து நின்று இன்பம் எங்கும் பொருளை இங்கு கண்டு தன்னை மறந்து உள்ளம் கணிந்து இந்நாள் ஒரு பொன்னாள் என மொழியுடன் தேனாரே பாய்ந்தோடும் கலை செல்வமே தருந்தி கட்டாத ஆனந்த நிலை தன்னிலே ஜீஷா ராஜன் மகராஜன் ராஜன் தேஜஸ்வரூப பணிதனி சரி சதனி நிரத பரணி தேஜஸ்வரூப சரிக ச பதனி பம பணிதனி தேஜஸ்வரூப பரபா பம பதபா மகமப மகரி சப்பா பம பணிதன பம பரம நினி சனி நிகரி சனி பமகரி சரி கமட்டிலா உயர்மிகும் பட்டினத்தாரந்த தட்டி கலந்த கருணையரசே தட்டி கழிக்காமல் தனையனையான் கொண்ட பட்டினி பிணி மூப்போ பற்றாதென்றே யாழும் ராஜன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறந்தரவாரானோதலும் தனிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவுதல்ரே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாதென்றலும் இளமே விண்ணோடு வானம் தன் துளி தலையானாது கல் பொருது இறங்கும் மல்லல் பேயாற்று நீர் வழி பாடும் புனை போல ஆரோயர் முறை வழி பாடுவும் என்பது முறை வழி பாடும் என்பது திறவோ காட்சியின் தெளிந்த நம்மாகலின் மாட்சியின் பெரியோரை இயத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாரும் சந்தோஷமா இருக்க, வாழ்க்கையில கஷ்டம் நினைக்காதீங்க. கண்டிப்பா வருஷம் ஒருக்கையாவது வரணும்னு எனக்கு ஆசைங்க. பிரபஞ்சம் நல்லா நடத்திருக்கு. பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய நன்றி. ஜோதி நல்லா திறமசாலியா இருக்கணும்னு எங்களை வாழ்த்துங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அம்மை கம்மிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்துக்கணும் தானே? என்ன ஒயர்லெஸ் மைக் ஒன்று போட்டுருக்கா? அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா.
நன்றி ஜோதி. இப்போ நீங்கள் ஆடியன்ஸில் கை தூக்குங்க. நீங்கள் எந்த குரல் வேணாலும் கேட்கலாம். அவங்க பாடுவாங்க. அதை அதிகாரம் ஏன் அது கரெக்டாக சொல்லிடுங்க. அதிகாரம் என்ன சொன்னீங்கன்னா இப்போ 80, 40, 30, 20, 10 அப்படின்னு அதிகாரம் பேர் நம்பர் சொன்னீங்கன்னா அந்த அதிகாரத்தை பாட்டா பாடுவாங்க. 60 இல்ல 40ஆ? கொஞ்சம் டஃப்பானதா வேணா? அதிகாரம் நம்பர் சொல்லுங்க. நம்பர் மட்டும் 81 பழைமை. இது விலகடி ராகத்துல பாடுறேன். பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு நட்பிற்கு உறுப்பு கெடுதகைமை மற்றதற்கு ஒப்பாதல் சான்றோர் கடன் பழகிய நட்பு எவன் செய்யும் கெடுதகைமை செய்யாது அமையா கடை விழைதகையான் வேண்டியிருப்பார் கெடுதகையான் கேளாது நட்டாசையின் பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்ந்த நோதற்க நட்டார் செய்யின் எல்லை கண்ணின்றான் துறவார் தொலைவிடத்தும் தொல்லை கண்ணின்றார் தொடர்பு அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மையவர் கேள்விழுக்கம் கேளா கெழுதகைமை வல்லார்க்கு நாள் இழுக்கும் நட்டாசையின் கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா விளையும் உலகு கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா விளையும் உலகு விழையா விளையப்படுவ பயனாக்கண் பண்பின் தலை பிரியாதா. கல்வி கல்வி சங்கராபரணம். கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. அடுத்த அதிகாரமா என்னென்பையே அதிகாரம் 29 29 கள்ளாமை அறத்துப்பார் மாயமழை. எல்லாமை வேண்டுவான் என்பார் 60. என்னை தோன்றும் கள்ளாமை காக்க தன் நெஞ்சு. 60 ஊக்கமுடைமை சாமா. உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதில்லார் உடையது உடையரோ மற்று. 23 23 அப்ப ஈகை இது சக்கரவாளம். வரியார்க்கு ஒன்று இவரே ஈகை மற்றெல்லாம் புரியது பயிரது உடைத்து. பண்புடைமை சக்கராவணம். பொற்பல் என்பதத்தால் எய்தல் எய்தென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அகர முதல கடவுள் வாழ்த்து 1ஆம் அதிகாரம் சக்கரவணம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனின் கொள் வாலறிவன் நற்றாள் தொழார். குடி செயல்வகை அந்த சுபவந்துரை பொறுப்பால் கர்மம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் அருமையின் பேடுடையது. 99 சான்றாண்மை. இது ராமப்பிரி. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. 68 வினை செயல்வகை பொருட்பால் இது சூரியகாந்தம்.
சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீது. 411. இல்லைங்க, நான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது தெரியாது. ஹெட்லைன்ஸா சொல்லுங்க. இல்லைங்க, ஹெட்லைன்ஸ் தலைப்புல சொல்லுங்க. ஊடல் ஓகை. கடைசி குரல் வந்து சங்கராபரணம். ஓடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரின் இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஓடுதல் வல்லது அவரளிக்கும் மாறு. 23 கடைசி குரல். சாதலின் இன்னாதது இல்லை நிததும் நீதல் இயையா கடை. நட்பு 79 பொறுப்பால வந்து இது நீலாம்பரி. செயற்கரிய யாவுள நட்பின் அது போல் வினைக்கு அறிய யாவுள காப்பு. 75ஆம் அதிகாரம் பொறுப்பால வருது. சட்பித மாற்றினாங்க. ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தன் போற்றுபவர்க்கும் பொருள். கடைசி குரலுங்களா? குடிமை. அன்பும் மரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நன்றி. அறிவுடைமை 43 ஃபுல்லாவா? அறிவுடைமை வந்து கடைசி குரல் 43 பொறுப்பால் வந்து பகுலாபரம். அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இல. அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் எப்படி கேட்டீங்களா? எல்லாரும் ஆர்வமா பார்த்தீங்க. அனைவருக்கும் நன்றி. எப்படி இருந்தது? அருமை. எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கை தட்டுங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து நீங்க வந்து எந்திரிச்சு நின்று கை தட்டினாலே இவங்களோட இப்படி ஒரு திறமைக்கு வந்து பின்னாடி அடித்தளமா இருந்தவங்க யாரு அப்படின்னா அவங்களோட அம்மா. அவங்கள கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு அழைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க முன்னாடி வரதுக்கு நாங்க 7 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம். அமெரிக்கா வரதுக்கு ரொம்ப நல்ல மனிதர்கள் தாங்க எங்க வாழ்க்கையில இந்த நிலைக்கு வர நல்ல டீச்சர்ஸ் எங்களுக்கு கிடைச்ச ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ். எங்களை தன்னோட குழந்தையா பாவிச்சு எந்த குறை இருந்தாலும் வைரமா இன்னைக்கு உங்க முன்னாடி மின்ன வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த இசைன்ற கல்வி அறிவு தான். அப்புறம் மொழிங்கிற அறிவு. இன்னைக்கு நாம தமிழர்களா இங்க கூடியிருக்கோம்னா திருக்குறளை பாடுறாங்கிற அந்த ஒரு அங்கீகாரத்துல தான் வந்திருக்கா. எந்த நிலையில நம்ம தமிழ்நாட்டுல குழந்தைகள் பிறந்தாலும் அது எப்படிப்பட்ட பெற்றோரா, ஒற்றை பெற்றோரா, தனி மனுஷியா, பெரிய அறிவில்லாத என்ன போல ஆளா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியும். அந்த எதிர்காலத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு இந்த சமுதாயத்தோட துணை வந்து ரொம்ப தேவை. இன்க்ளூசிவிட்டி நிறைய நம்ம பேசுறோம், இடஒதுக்கீடு அப்படின்னலாம். அந்த இடஒதுக்கீடோட அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா நான் நிறைய சொல்லுவேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு 20 வயசு வரைக்கும் ஒரு கல்வியை கொடுக்குறோம். போஸ்ட் கிராஜுவேட் இன் மியூசிக்ங்க, கர்நாடிக் மியூசிக். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 75% எடுத்திருக்கா. 14 பேப்பரில் ப்ராக்டிகல்ஸில் கிளாஸ் ஃபஸ்ட்டு. கடுமையான சவால் கொண்ட ஒரு கேட்டகரியில் வரா. பிஹேவியருக்காக தான் நான் படிக்க வச்சேங்க. ஏன்னா நல்ல ஒழுக்கம் வர்றது அந்த கல்வியில் தாங்க வருது. சிந்திக்கிற ஆற்றல் பெருகுது, கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அதை ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். நிம்ஹான்ஸ் ட்ரீட்டட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் பெங்களூர்
அங்கே தான் ட்ரீட் பண்ணப்பட்ட குழந்தை, செல்ஃப் இன்ஜூரியஸ் 3 வயசுல. இதெல்லாம் கேட்டால் ஆச்சரியமா இருக்கும், உங்களுக்கு இப்படி கூட இருக்குமா ஒரு பிரச்சனைன்னு. ஆனால் அதையெல்லாம், அந்த சவால்களை எல்லாம் தாண்டறதுக்கு கடுமையான ஒரு பயிற்சி தேவைங்க. எந்த குழந்தைக்கும் தேவை. அது நல்ல குழந்தைகள், நார்மல் குழந்தைக்கு கூட சொல்லுவேன். ஏன்னா நம்ம குழந்தைங்க ரெக்கையை விரிச்சு பறந்தாதான் நாம நிம்மதியாக இருக்க முடியும். இப்படியே பிடிச்சிட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கு இல்லைங்களா? அது இது ஒரு தனி பெற்றோராக ஒரு குழந்தைய வளர்க்குறது இன்னொரு எனக்கு பெரிய சவால் தான். ஆனால் நம்பிக்கையாக செஞ்சோம். எல்லையில்லாத அன்பு, லவ் கிவ்ஸ் எவ்ரிதிங். அதுதாங்க அன்பு. நிறைய பேருக்கு அது புரியறதில்ல. அந்த அன்பு எல்லாத்தையும் கொடுக்கும், சகிக்கும் இல்லைங்களா, வாழ வைக்கும், உயர்த்தும். இன்னைக்கு ஓரளவுக்கு அவ இந்த உலகத்தை தனித்து இயங்குற அளவுக்கு 100% நான் சொல்ல மாட்டேன், சவால் இருக்கு. ஏன்னா எதெல்லாம் மாற்ற முடியுமோ அதெல்லாம் மாற்றிருக்கோம். முடியாதுன்னு சிலது இருக்கு, ஆனால் அது அப்படிதான் தொடரும். அதுக்கு தான் ரீஹாபிலிட்டேஷன் இல்லைங்களா, இந்த பயிற்சி, முயற்சி, வேலை வாய்ப்பு, இந்த குழந்தைங்களை வேலைக்கு எடுத்துக்கோங்கன்னு கேட்கறதெல்லாம் கூட. ஏன்னா இவங்க வந்து நமக்கு ஒரு பெரிய ரோல் மாடலுங்க. வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும், ஒரு நிமிஷம் கரண்ட் இல்லைன்னா புலம்பி தள்ளுறோம், வாழ்க்கையே இருட்டு தான் டில் த லாஸ்ட். பனிஷ்மெண்ட்டுங்கிறது என்ன, அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் தான் வந்திருக்கு எங்களுக்கு. அதை நாங்கள் பனிஷ்மெண்ட்டாக பார்க்கல, அதை தாண்டி உயர்ந்திருக்கோம். கடினமான காலகட்டத்தை எல்லாம் கடந்து இன்னைக்கு 23 வயசு, இவ்வளோ பாடம் படிச்சிருக்கா, ஒரு மியூசிஷியனாக வேலை பார்க்குறா, எந்த ராகத்துலேயும் குரலை கற்றுக் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கா. கிளாஸில் முதல் மாணவின்னு பேர் எடுத்திருக்கா. 2 செமஸ்டரில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப் பண்ணியிருக்கா. எம்ஏல. அதனால் என்னோட கனவு வந்து எனக்கு அப்புறமும் அவள் தனித்து இயங்கிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச அறிவோடு இருக்கணும். அதுக்கு இந்த கல்வி உதவி செய்யும் தான் நினச்சேன். நம்ம ஊர்லலாம் தெரியும் உங்களுக்கு, எதாவது படிக்க வைப்போம், அதுதான் நம்மளோட பெரும் சாதனை இல்லைங்களா. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் விற்று அதில், ஏன்னா தெரப்பிக்கு நிறைய செலவாகுது. உங்களுக்கு இங்கே இருக்கிற ஸ்பெஷல் பீப்பிள் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க, தெரப்பிக்கு நிறைய செலவாகும். அந்த கண்டினியூட்டிக்கு கொஞ்சம் சிரமங்கள் வரும். ஏன்னா அந்த டிரான்சிஷன்ஸ் இருக்குல்ல, பியூபர்ட்டி, அப்புறம் டீன்ஸு, அப்புறம் அடல்ட்டு, அந்த மாதிரி பீரியட்லலாம் சேலஞ்சஸ் இருக்கும். அதனால சில செலவுகள் நமக்கு கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் அந்த முயற்சியை மட்டும் நம்ம வந்து என்றைக்கும் கைவிடக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். இன்னைக்கு வந்து பெருமையாக சொல்லுவேன், அவள் தான் என்னோட பிரெட் வின்னர். இன்னைக்கு அவள் வேலைக்கு போகிறா. ஏன்னா நான் வேலைக்கு போக முடியாது, அவள் தான் வேலைக்கு போகணும். அவள் முன்னாடி நான் போகணும், தனியாக விட முடியாது. ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு பாருங்கள். 1330 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா பாடி முடிச்சிருவா இல்லைங்களா. அந்த ரோட்டுக்காக தான் நான் இது பண்ணுறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கிறது இல்லை. என்னோட கோரிக்கை, இந்த உலகமெங்கும் இருக்கிற மக்கள் வந்து இந்த 15% ஆஃப் பாப்புலேஷன் நான் நினைக்கிறேங்க. இந்தியாவில் நாங்கள் நிறைய இருக்கிறோம், இங்கே எப்படின்னு இங்கேயும் கொஞ்சம் ஒரு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பீப்புளுக்கு கல்வி, எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி தான் அந்த வறுமையை, ஹேவ் நாட்ஸை குறைக்கிறதுக்கான ஒரே வழி இல்லைங்களா. இங்கே கூட என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு எந்தெந்த ஏரியாஸில் இந்த கிட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி வேலை கொடுக்க முடியும். 10% கொடுக்கலாம். யானைக்கு கொடுக்குற அளவு கொடுக்க வேண்டாம், குருவிக்கு எவ்வளோ கொடுப்போம், இந்த குருவிக்கு கொடுக்குற அளவு தான் அவங்களோட ஆக்சிஜன், வாழ வச்சிடும். அதை எல்லாருமே நம்ம யோசிக்கணும்னு எனக்கு அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் உலகமெங்கும் போகணும். ஒரு தனி மனுஷியாக இருந்தாலும் we have to create awareness. அதில் வந்து நம்ம ஒன்றும் குறைச்சிட மாட்டோம், கழுது கொடுத்தா நம்ம வீட்டு சொத்து போயிடாது இல்லை. நம்ம எல்லாருமே அந்த பறந்துபட்ட பார்வையோடு பார்க்கும் பொழுது இவங்களுடைய வலிகளை குறைக்க, நம்ம இவங்க வாழ்க்கையெல்லாம் நம்ம மாற்றுறது இல்லை, அந்த வலிகளை குறைச்சி அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியாகனா எல்லாமே பசுமையாக இருந்தால் தானேங்க நம்ம இந்த இடத்துல உட்கார முடியும். எல்லாம் வறண்டு போய் நாம மட்டும் பசுமையாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லை. ஸோ இவங்களுக்கான அந்த தேடுதல்களை நீங்களும் யோசிங்க. இன்க்ளூஷனை இன்னும் அதிகம் பேசுவோம். இந்த ஆஃப்டர் அஸ் கூட நான் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா குழந்தைக்கு 23 வயசு ஆயிடுச்சு. ஒரு மினிமம் ஷேடோவில் இவங்களை மினிமம் இண்டிபெண்ட் ஆகும். எந்த குழந்தையும் முடியாதுன்னு விடாதீங்க, அறகுறையாக செய்யட்டும், தன்னோட வேலையை செஞ்சுக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலை செய்யறதுக்கு எல்லாத்துலேயுமே இவங்களை இன்க்ளூட் பண்ணி வந்தால் இந்த பேரண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ், அது வந்து ஒரு பெரிய அந்த வலியை சொல்லவே முடியாது, மாற்ற முடியும். இவங்க நமக்கு வந்து பெரிய ஒரு முன்மாதிரி. நம்ம நிறைய குழந்தைங்களை பார்ப்போம் பாருங்க, இவங்க இந்த அளவுக்கு வருவாங்கன்னு இவங்களுக்குமே இப்போ எங்கே வந்திருக்கோன்னு தெரியல. ஆனால் நம்ம செய்ய வைக்கிறோம். அந்த பாருங்க, ஒரு கனவு கண்டால் அதில் தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமா. 7 வருஷம் அமெரிக்கான்னு ஒரு தரம் தான் பேரை கேட்ட பிறகு போகிற இடத்துலலாம் அந்த அரசியல்வாதி சொல்லுவாங்க, அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கா, ஐயோ அமெரிக்கா போயிடுச்சு, இந்த வருஷமாக போனான்னு தெரியலையே அப்படிங்கிற. வேற ஒரு கிளப் ஹவுஸில் ஒருத்தவங்க பார்த்து அவர் உடனே எப்படியாவது, எவ்வளவோ செலிபிரிட்டிஸ் வராங்க. அதாவதுங்க, அரிதாரம் பூசாத அழகிகள் நாங்கள். அரிதாரம் பூச வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. எந்த நிலையில விட்டாலும் நாங்கள் பீனிக்ஸ் பறவை மாதிரி. எங்களுக்கு நகை வேணாம், நட்டு வேணாம், புடவை வேணாம், மேக்கப் செட்டு வேணாம்,
மண்டையில குத்துறது வேணாம், எதுவுமே வேண்டாம். ஸோ வாழணும்னு நினைச்சோம்னா எங்களை பார்த்தா நிறைய பேர் வாழ்ந்துடலாம். சாதாரண விஷயத்துக்கு அது இல்லையே இது இல்லையே எது இல்லைன்னாலும் வாழ முடியும் இங்கே இல்லைங்களா? அதனால இந்த சொசைட்டி ஒரு 15% எல்லா இடத்துலையும் இன்க்ளூட் பண்ணுங்க. அவங்க மெயின் பீப்புள் இருக்கட்டும். இந்த 15% இருந்தால் என்ன குறைஞ்சிட போகிறோம்? இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கிட்ட இந்த நல்ல விஷயங்களை நம்ம டேக்கேவாக எடுத்துக்கலாமே இல்லைங்களா? அப்படிங்கிறது தான் என்னோட இது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. உலகமெங்கும் போகிற அவளுடைய கனவுக்கு தமிழ் கூறும் நல்லுலகு கண்டிப்பாக உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா வாழும் பொழுது நன்மை செய்யலாம், வேற ஒன்றும் செய்யாதம்மா, இருந்தால் நம்ம காப்பாற்றி முடிச்சிருவோம், இல்லைன்னா நம்ம கையில் ஒன்றும் இல்லை. வெரி ப்ராக்டிக்கல் பர்சன். அதனால தான் அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை, அவர் கொடுத்தது தான் எல்லாம். நான் ஒரு வேலைக்காரி தான். என்ன எங்கேன்னா ஐடியா பண்ணுவேன், எங்கேனாலும் சுற்றுவேன். எந்த அவமானத்தையும் வாழ்க்கையில் நம்ம வந்து அவமானம்னே நினைக்கிறேன். இதை விடவா நம்ம கஷ்டப்பட போகிறோம் இல்லைங்களா? இது செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்திருக்கோம், அடித்து ஆடுவோம்னு ஆடி முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நானே உதவி செய்த எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆள் முயற்சி இருக்கேன். ஏன்னா நல்ல சாதாரணமாக என்னன்னா, எனக்கு ஒரு செலிபிரிட்டினா, அதாவது செலிபிரிட்டி இந்த சென்ஸ் ஒரு துறையில் புகழடைகிறாங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அவங்க வாழ்க்கை வந்து ரஜினிகாந்த் படம் மாதிரி மாறும். எங்களால் மாறவே மாறும். அதுக்கு நாங்கள் வளர்த்தி அடிப்போம், குட்டிக்கரணம் போடுவோம், எடுத்து சொல்லுவோம், திருப்பி எங்களுக்கு ஒரு சவால் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் நாங்கள் விடவே மாட்டோம். அப்படி ஒரு பல்ட்டி அடித்து தான் இந்த நிலைகளுக்கு நாங்கள் வரோம். ஸோ சொசைட்டி வந்து எங்களை இன்னும் அரவணைத்து அன்பு கூர்ந்து எங்கள் பிள்ளைகள் மேலே, நான் என்ன மகளை மட்டும் சொல்லலை, நீங்கள் பண்ணினீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து ஒன்றிணைந்து ஒரு கூடி தேர்ந்து போகணும், சந்தோஷமாக வாழ முடியும். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நாட்டுக்கரோலினா தமிழ் சங்கம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எந்த நிலையும் நீங்கள் கூட சோர்ந்து போயிடாதீங்க. யார் விட்டாலும் வாழ்ந்து முடிச்சிட்டோம்ல. அவங்க அப்பா வீட்டில் வேண்டாம், நாங்கள் முடிச்சிடலாம், நாங்கள் போயா சொல்கிறோம், எல்லாம் போச்சு. கிட்டத்தட்ட கொண்டு வர 50-60 lakhs செலவு வச்சுட்டாங்க. அதுக்கெல்லாம் இப்போ கவலையே பண்ணல. நீயே சம்பாதிப்பேன், நான் கொண்டு வந்துட்டேன். 20னா என்னன்னு கேட்டா, நீ வேலைக்கு போவேன், நான் பின்னாடி வருவேன். இப்போ அவள் வேலைக்கு போகிறான். வாய்ப்பு ரொம்ப நன்றி.